ஸோ தனுஷ் சாருக்கு பொதுவாகவே வந்துட்டு சிவன் அந்த சாமி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ரூம்லேயும் சரி, அவர் வீட்லேயும் சரி, அண்ட் அவர் கார்லேயும் சரி, மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவர் சிவன் இருக்கணும்னு தான் நினைப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அவரோட குலதெய்வ சாமி கருப்பு சாமின்ற கோவிலில் போயிட்டு கொஞ்ச நேரமாச்சு உட்கார்ந்தா தான் வந்துட்டு அவருக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம தனுஷ் சார் வந்துட்டு நிறையா படம் பண்ணுறதுனால நிறையா ஷூட்டிங்கு போவார். ஸோ அவர் கண்டினியூஸாக ஷூட்டிங் போக வேண்டியதாக இருக்கும் இல்லையா. அவர் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்தாலுமே அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் கண்டிப்பாக வந்துட்டு ஜிம்முக்கு போயே ஆவாராம். ஜிம்முக்கு போயிட்டு அவர் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் தான் அவருக்கு வந்துட்டு அந்த நாளே ஏதோ கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும்னு கூட சொல்லியிருக்காரு. ஸோ ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குவாருன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ ஒரு ஷூட்டிங் வந்துட்டு ஒரு 4 மணிக்கு முடியுது, காலைல 4 மணிக்கு முடியுது, இல்லைனா மிட் நைட் ஒரு 2 மணிக்கு முடியுதுனாலுமே அதுக்கப்புறம் அவர் ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சுத்த சைவமாக மாறிட்டாருன்னு கூட சொல்லலாம். அதாவது அவருக்கு இந்த பூண்டு குழம்பு, அப்பளம், பச்சை மொச்சை குழம்பு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பொட்டேட்டோ ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு அவரோட பிடிச்ச சாப்பாடு லிஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த ரெகுலராக இந்த சினிமாவில் நடிக்கிறது வந்துட்டு பிடிக்காதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் டு பேக் ஃபிலிம் கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 படம் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா பெரியசாக வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. இப்போ வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் இவர் எந்த மாதிரி படம் கொடுக்க போகிறாரு, எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் அம்மா பிள்ளைங்க, அம்மானா அவருக்கு உயிர். அண்ட் அம்மா வந்துட்டு எது சொன்னாலும் அது வேத வாக்காக வந்துட்டு எடுத்துப்பாருன்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் அப்பாவான டைரக்டர் கஸ்தூரி ராஜா மீது வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அவரோட 2 சகோதரிகள் கார்த்திகா அண்ட் கீதா, இவங்க வந்துட்டு மெடிக்கல் படிச்சிருக்காங்க, அதாவது டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட அண்ணா செல்வராகவன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு லீவ் கிடைக்குது, அந்த டைமையும் வந்துட்டு ஃபேமிலியோட ஜாலியாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மெயினாக தனுஷ் சார் வந்துட்டு அவரோட 2 மகன்கள் யாத்ரா அண்ட் லிங்காவோட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவரோட 2 சிஸ்டர்ஸோட குழந்தைகளோடவும் அண்ட் அவங்களோட பசங்களோடவும் வந்துட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைமே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு ஃபன்னாக போகும்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஜாலியாக என்டர்டெய்னிங்காக வச்சிருப்பாரு.